எப்ப தம்பி ஜிவா என்ன நானும் அப்படியே வந்து மாட்டுறது அங்கிட்டு போறேன் இங்கிட்டு வரேன் இப்படி வரேன் இப்படி போறேன் என்ன விஷயம்? ஆனா ஒரு கொரியர் வந்திருக்குண்ணா. பேரு தங்கம், அப்பா பேரு வைரம். நான் தான் என்கிட்டயே கொடு. ஆதார் தான் சொல்லுங்க. ஆதார் இருக்கா கொடுங்க. நம்புறேன். எனக்கு ஆதாரா? உங்களுக்கே ஆதார் இல்ல, இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் ஆதார். ஆதாரம் ஒண்ணு நம்ப முடியாது. எப்படி நம்புறது? வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? வெள்ளிப்பட்டி தகர வீதி, அது எங்கன்னு சொல்லுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். எப்ப எல்லாமே என்னோட ஊருக்கா, என்னோட வீதி தான். என் பேரு தங்கம் தான். கொடு ஒன்னா என்ன கொடு, இல்லைன்னா நான் டைம் ஆக நான் உள்ள போகணும். உள்ள போங்க. எங்க போகணுமோ போங்க. உங்களை யாரு கேட்டது? உதவி பண்ணா பண்ணுங்க, இல்லாட்டி போங்க. சும்மா ஆட்டையை போட பிளான் பண்ண. ஐயோ, இங்க இருந்து ஆள காணோம். யோ தம்பி, யோ உன்னத்தாயா இங்க வாயா. அட இங்க வாயாங்கிற. என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒன்னும் நான் கொரியர் கொடுக்க வந்தேன். ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஆளை காணாம போயிட்டா திடீர்னு. யோ இங்கெல்லாம் நிக்க கூடாதுயா, இது சுடுகாடியா. சுடுகாடா? ஆமா, நீ யாருகிட்ட பேசி நீங்க புலம்பிட்டு இருக்கிற? ஆனா ஒருத்தர் ஆளு கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தாருன்னா, தலையில உருமா கட்டியிருந்தாருன்னா. அட அந்த கூலி போட்டவனாட்ட பேசுவானே, அவருதானா? யோ அவன் தான் தங்கம். தங்கமா? அவன் தான் தங்கம். அவரு தானே கொரியர் கொடுக்க வந்தேன். அவரு தானே கொடுக்க வந்தேன். தங்கம் தான். அவன் செத்து ஒரு வாரம் ஆச்சியா, தூக்கு போட்டு செத்துட்டாயா. தூக்கு போட்டு செத்துட்டானா? ஐயோ அண்ணா அண்ணா, எப்படியாவது கூட்டு போயிருந்தா ப்ளீஸ்ண்ணா, நான் பயமா இருக்குண்ணா. அம்பே, உங்ககிட்ட ஒரு வினோதமான சக்தி இருக்கு. அவன் அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான். ஆனா யாருகிட்டையும் பேசுனது இல்ல. உங்ககிட்ட பேசி இருக்கிறான். அதுக்கு அவன் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். சரி, அதை மட்டும் நீ எப்படியாச்சும் பேசி எங்க வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு கேட்டு வாங்கிட்டீன்னா உனக்கு பாதி கமிஷன். பேய்கிட்ட கடன் வசூல் பண்ணணுமா? கமிஷனா? ஆமா. இவன் போயிட்டானா எப்படி வசூல் பண்றது? சரி எவனாச்சும் பாப்போம்.